கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலில், அருள்மிகு ஆதிகோணியம்மன் திருக்கோவிலில், அருள்மிகு மகாகாளியம்மன் திருக்கோவில்களில் திருக்குட நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை சங்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஒரே வளாகத்தில் அமையப்பெற்றுள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலில், அருள்மிகு ஆதிகோணியம்மன் திருக்கோவிலில், அருள்மிகு மகாகாளியம்மன் திருக்கோவில்களில் கும்பாபிஷேக விழா கடந்த 6ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கப்பட்டது. தொடர்ந்து மங்கள இசையுடன் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பேரூராதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், ராமானந்த குமரகுருபர சுவாமிகள், முத்து சிவ ராமசாமி அடிகளார் ஆகியோர் ஆசியுடன் நடைபெற்றது. கும்பாபிஷேக யாக பூஜைகள் சிவஸ்ரீ குருமூர்த்தி சிவாச்சியார், செல்வ சங்கர சிவாச்சியார், கணேச சிவாச்சியார் ஆகியோர் செய்தனர். அதிகாலை மங்கள இசை, கணபதி பூஜை, 4ஆம் கால யாக பூஜை மற்றும் பரிவார யாகசாலை பூஜையுடன் ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைத்து பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை சிவாச்சியார்கள் பூஜை செய்தனர். பின் மேல தாளங்கள் முழங்க புனித நீரை தலையில் சுமந்து கோயிலை சுற்றி ஊர்வலமாக கோவில் ராஜகோபுர கலசத்திற்கு எடுத்து சென்று கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சியார்கள் தீபாராதனை காண்பிக்க ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து அப்பகுதியில் அன்னதான விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டியினர் செய்திருந்தனர்.